Hi guys, good evening to all. ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணோன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். பிகினரில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ பேங்க் செக்டாரில் நீங்கள் ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம பிஎஸ்யூ பேங்க் செக்டரில் நம்ம பார்க்கலாம். பிஎஸ்யூ பேங்க் செக்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்றது எஸ்பிஐ பேங்க். இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம். நேற்று சொன்ன மாதிரி இந்த பேங்க் பற்றி எல்லாமே இருக்கும் இதில் அபவுட்டில். ஆர்ஓஇ நம்ம ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வருங்க. ஆர்ஓஇ 15 அபோவ் இருக்கிற ஸ்டாக்கு தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். பேங்க் ஃபைனான்ஷியல் செக்டரில் ப்ரைஸ் டு புக் வேல்யூ மெயின். இதுதான் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கிளியராக நமக்கு சொல்லும். சரிங்களா? இந்த சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக ஒரு 5 இயர் செட் பண்ணிக்கலாம். 5 இயர் செட் பண்ணி இதில் மோர்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? மோர் ஆப்ஷனில் போயிட்டு ப்ரைஸ் டு புக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டு புக் கிடச்சிருங்க. இந்த ப்ரைஸ் டு புக்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த எஸ்பிஐ ஷேரோட உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் என்னவாக இருக்குது, 1.6 இன்னைக்கு டேட்டுக்கு 1.6 இருக்குது. ஓகேங்களா? 31 அக்டோபர் வரைக்கும். பட் இந்த ப்ரைஸ் டு புக் நீங்கள் ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட மீடியம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.4. இந்த ஸ்டாக் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா எப்பயுமே இந்த மீடியம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ விட கீழே வருதான்னு பாருங்கள். இல்லை ஐ திங்க் 10 இயர் வச்சா இன்னும் கிளியராக ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கொரோனா டைமில் ப்ரைஸ் டு புக் எங்கே போயிருக்கு பாருங்கள், 0.6 0.7. ஓகேங்களா? 0.6 0.7. இப்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூ மீடியம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொரோனாக்கு அப்புறம் இது கீழே வரல. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நீங்கள் ஹையர் வேல்யூ பார்க்கணுன்னா இதில் போகலாங்க. இது ஹையஸ்ட்டாக எத்தனை புக் போயிருக்கு பாருங்கள், ப்ரைஸ் டு புக் 2.1 போயிருக்கு. பட் ஆல்ரெடி இது 1.6 இருக்குது. 2.2 ஐ திங்க் 1.8 வரைக்கும் இது போகலாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா 2 கூட போகும். இப்போ மார்க்கெட் வீக்குன்றதால நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பேங்க் ஆஃப் பரோடா ட்ரை பண்ணலாமா? ஓகே, பேங்க் ஆஃப் பரோடாவும் ஆர்ஓஇ 15% இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா போகலாம். பேங்க் ஆஃப் பரோடாவோட சார்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா சார்ட்டில் நீங்கள் மோரில் போயிட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸில் இது ப்ரைஸ் டு புக் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், 0.3. ஓகேங்களா? பட் இது கூட இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதோட மீடியம் பிஇ 1.8. ஸோ இந்த மீடியம் பிஇ 0.8னா ஹாஃப் ஆஃப் த மீடியம் பியில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ப்ரைஸ் டு புக்கில் நீங்கள் லக்குங்க. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் டு புக் 0.4 கிடச்சிருக்கு. 4 டிசம்பர் 20. ஓகேங்களா? கொரோனா டைமில் கிடச்சிருக்கு. 0.5 கிடைச்சா கூட ஓகே தான். 0.6 நீங்கள் வாங்கியிருந்தா கூட 1 பாயிண்டில் நீங்கள் செல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் டு புக். இப்போ அதே பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் போய் பார்ப்போம். ஓகே, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் நீங்கள் ப்ரைஸ் டு புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட லோயர் வேல்யூ 0.3. அதேமாதிரி ஹையர் வேல்யூ இப்போ ஹையில் தாங்க இருக்குது இது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ இது நீங்கள் வாங்கினாலும் எந்த ப்ரோஜனமும் இல்லை. நீங்கள் எந்த சார்ட், ஆர்எஸ்ஐ, அப்புறம் எம்எஸ்சிடி எதை பார்த்து வாங்கினாலும் சரி, இதோட வேல்யூ இந்த மீடியம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ உங்களுக்கு இதை விட கீழே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? தென் இதில் இப்போது ப்ரைஸ் டு புக்கை விட ஹையாக தான் இருக்குது. இப்போது ப்ரைஸ் டு புக்கோட நீங்கள் கீழே ஏதாச்சும் பார்க்கணுன்னா அதை தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ப்ரைஸ் டு புக்கு, அதாவது ப்ரைஸ் டு புக் மீடியம் ப்ரைஸ் டு புக்கை விட கீழே ஏதாச்சும் இருக்குன்னு
இது கனரா பேங்க்கும் ஹையர் வேல்யூவில் தாங்க இருக்குது. கனரா பேங்க்கும் ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. தென் இந்தியன் பேங்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கோட வேல்யூவும் உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் மீடியம் PE 0.8. இங்கே பாருங்கள் 0.4ல் உங்களுக்கு கிடச்சிருக்கு, 0.5ல் கிடச்சிருக்கு. எப்போனா 2022. ஆக்சுவலாக இது வந்து புல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து ஹையில் தான் இருக்கும். ஸோ அதுமாரி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு வாங்க முடியாது, கண்ண முடின்னு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. கனரா பேங்க், தென் யூனியன் பேங்க் பார்க்கலாம். யூனியன் பேங்க்கோட வேல்யூ என்ன? யூனியன் பேங்க்கோட வேல்யூ வந்து உங்களுக்கு 22ல் 0.3 இருந்துருக்கு. அதாவது இப்போது 0.8ல் மீடியம் புக் வேல்யூ இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் டு புக், அதில் வந்து 0.4 இல்லை 0.6 கிடச்சிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இது 1 வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து நிறையவே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த சார்ட்டை வச்சு ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். பட் பேங்க் செக்டார் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டார்னு வரும்போது நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் டு புக்கு தான் நீங்கள் பார்க்கணும். என்னோட இந்த ஷார்ட் டைம் இன்வெஸ்டிங் பிளானை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாக்கை வாங்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.